காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் மும்பையில் இன்று நிறைவடைந்தது. பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியை கண்டு பிரதமர் அச்சத்தில் இருப்பதாக விமர்சித்துள்ளார். செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. மணிப்பூரில் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடந்த ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கினார். இதில் 15 மாநிலங்களில் சுமார் 6700 கிலோமீட்டர் தூரம் அவர் பயணம் செய்துள்ளார். ஏற்கனவே பாரத் ஜோடோ நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி இரண்டையும் சேர்த்து மொத்தம் 181 மாவட்டங்களில் தனது யாத்திரையை நடத்தியுள்ளார். இந்த நிலையில் மும்பையில் உள்ள அம்பேத்கர் நினைவிடத்தில் இன்று தனது இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை ராகுல் காந்தி நிறைவு செய்தார். முன்னதாக மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டில் தினமும் தலித், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எதிராக அநீதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த நாட்டில் அதிகபட்சம் 5% மக்கள்தான் நீதியை பெறுகிறார்கள். அவர்களுக்காக நீதிமன்றங்கள், அரசாங்கம் மற்றும் பிற அனைத்து நிறுவனங்களும் வேலை செய்கின்றன. பாஜக பரப்பும் வெறுப்புக்கு காரணம் இந்த அநீதிதான். தொடர்ந்து மும்பையில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழக முதல்வர் ஸ்டாலின், பீகார் முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியை கண்டு பிரதமர் அச்சத்தில் இருப்பதாக விமர்சித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி 2 காரியங்களை மட்டுமே செய்தார். ஒன்று வெளிநாட்டு பயணம், மற்றொன்று தவறான பிரச்சாரம். இந்தியா கூட்டணியை நாங்கள் துவங்கிய பின் மோடி இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இதனிடையே தேர்தல் நடத்தை விதி அமலாகியுள்ளதால் மும்பையில் ராகுல் காந்தியை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த பேனர்களை மாவட்ட நிர்வாகம் அகற்றியது. மறுபுறம் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வு மற்றும் தேர்தல் அறிக்கை தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கே நாளை மறுநாள் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். ராகுல் காந்தி யாத்திரை சமயத்தில் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு என 25 உத்தரவாதங்கள் கொடுத்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதுவும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் பிற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த மாநிலத்திற்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இதை தவிர மக்களவைத் தேர்தலுக்கு 82 வேட்பாளர்களை தான் காங்கிரஸ் கட்சி இதுவரை அறிவித்திருக்கிறது. அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்திற்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவது தொடர்பாக முக்கியமாக ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கல்பனா, நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.